கற்பார் இராமபிரானையல்லால் மற்றுங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் வரும் இப்பாடல் ராமனே மோட்சம் கொடுக்க வல்லவன் என்று கூறுகிறது. அதை இரண்டு இடங்களில் நாம் காண்கிறோம். ஒன்று, ஜட்டாயுவுக்கு ராமன் மோட்சம் கொடுத்தார். அடுத்து சபரியை முக்தி மார்க்கத்தில் அனுப்பி வைத்தார். இவர்கள் இருவரும் தனி மனிதர்கள். அதுவும் ஒருத்தர் வேடர் ஜாதியிலே தோன்றினவர், மற்றொருத்தர் பறவையாக பிறந்தவர். மனிதனுக்கோ தேவர்களுக்கோ முக்தி அளிக்க மாட்டானா? பறவைக்கு கொடுக்கிறான். அதே மனிதனாக பிறந்திருந்த சபரிக்கு கொடுத்தான். அதோடு நிறுத்தாமல் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே, அயோத்தியில் வாழ்ந்த புல், புழு முதலான சிறு சிறு ஜந்துக்களுக்கும் மோட்சம் கொடுத்தான். வைகுந்தத்தில் பெருமான் எழுந்தருளி இருக்க அவரே ராமனாக கீழே பிறந்தார். ராமன் தன்னோடு அனைவரையும் கூட்டிச் சென்றார். ராமராஜ்யம் முடிந்து பெருமான் புறப்பட்டு சென்ற பிற்பாடு அயோத்தியா ஊரிலேயே யாரும் இல்லையாம். மறுபடியும் லவனும் குஷனும் புதியதாக மக்களை கொண்டு வந்து குடியேற்றி பிற்பாடு நாட்டையே ஆண்டிருக்கிறார்கள். ஆக ராமன் முக்தி தர வல்லவன். அப்படிப்பட்ட ராமனை சேவிக்கத்தான் திருமால்புரத்துக்கு அருகிலே இருக்கும் விஸ்வக்சேனபுரமாக இருந்து இன்று கணபதிபுரமாக இருக்கும் இவ்வூருக்கு வந்துள்ளோம். இங்கே வைகுந்தநாதனோடு கூடிய கோதண்டராமர் எழுந்தருளியிருக்கிறார். பெருமானுடைய சன்னிதானத்துக்குள் நுழைந்தவுடன் ராமானுஜருடைய சந்நிதி வரவேற்கிறது. ரொம்ப அழகான திருவுருவத்தோடே ராமானுஜர் எழுந்தருளியிருக்கிறார். முக்தி தரும் ராமன் என்று கூறினேன். அதை காட்டிலும் முக்திக்காக பரிந்துரைக்கும் ராமானுஷர் என்று சொல்லுவது ஏற்புடையது. ராமானுஷருக்கு உடையவர் என்கிற திருநாமம் உண்டு. ஸ்ரீ ரங்கநாதன் தான் அவருக்கு உடையவர்ங்கிற பெயரை கொடுத்தான். இரண்டு விபூதியையும் உடையவர். இந்த கீழ் உலகத்தையெல்லாம் உடையவர், மேலுலகமான வைகுந்தத்தையும் உடையவர். எப்ப இந்த ரெண்டு உலகமும் அவருடைய சொத்தோ நம்மில் யாருக்கும் அவர் முக்தி கொடுக்க முடியும். அடியேன் ராமானுஜதாசன், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, இவையெல்லாம் யாருக்கு புரிந்திருக்கிறதோ ராமானுஷ 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 என்று யார் வாயோயாமல் கூறுகிறானோ, மனத்தால் அவர் திருவுருவத்தை எப்போதும் தியானிக்கிறானோ, அவர் சொன்ன வழிப்படி, அவர் காட்டிய வழியின்படி யார் தொண்டு புரிகிறானோ அவன் ஒத்தொத்தனுக்கும் ராமானுஷர் முக்தி கொடுக்கிறார். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி என்று சொல்லுவார்கள். விஷ்ணுலோகமாகிற வைகுந்தத்துக்கு வழிகாட்டுபவரே பகவத் ராமானுஜர். அந்த சுவாமியை இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். யஜ்ஞோபவீதம் தரித்து கையிலே முக்கோல் பிடித்து நீண்ட சிகையோடே கூட கருணை புழிந்திடும் திருக்கண்கள், ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கத்யத்ரயம், கீதா பாஷ்யம், ஆன்ஹிகம், நித்திய கிரந்தம், இது முதலான 9 நூல்களை எழுதி அதை வாயார உபதேசிக்க துடிக்கும் உதடுகள், கைகளிலே பிடித்த முக்கோல், பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் என் அழகிய திருவடித்தாமர்கள், இடையில் சாத்தி இருக்கிற செந்துவர் ஆடை, காஷாயம் காவி வேஷ்டி, காவி வஸ்திரத்தை அணிந்துள்ளார். உள்ளே பல் வெளுத்திருக்கிறது, வெளியே காவி செவந்திருக்கிறது. பொருள் யாது? சகப்ப வெளியேற்றி வெளுப்ப உள்ள வைக்கணும்னு பொருள். வெளுப்பு உள்ள இருக்குனால் சத்தகுணத்தை உள்ளே வைக்க வேண்டும். சகப்ப வெளியேற்றிட்டோம்னால் ரஜோகுண தமோகுணத்தை வெளியேற்ற வேண்டும். ரஜஸும் தமசும் நம்மை தாழ்த்தும், சத்தகுணம் நம்மை உயர்த்தும். சத்தகுணத்தை உள்ள வைத்து ரஜோகுண தமோகுணத்தை வெளியே தள்ளினார். அந்த சுவாமியைத்தான் இப்ப சேவிக்கிறோம். காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத் தினேஷ நிபலசதூர்த்வ புன்றம்
ரூபம் தவாஸ்து யதிராஜ திசோர்மமாக்ரே திருஷோர்மமாக்ரே, நம் கண்களுக்கு முன்னால் எதிராஜர் காட்சி கொடுக்கட்டும். மூலவரும் உற்சவருமாக ரொம்ப ஆச்சரியமாக விளங்குகிறார்கள். இவர்களிடத்தில் சிபாரிசு பெற்றுக் கொள்வோம். அப்பதானே வைகுந்தநாதன் முக்தி கொடுப்பார், ராமர் முக்தி கொடுப்பார். கோதண்டராம சுவாமி சன்னதியில் ராமனுக்கே தம்பியாய் ராமானுஷராய் சுவாமி விளங்கியதை சேவிச்சுனுட்டோம். இனிமே விட்ட இடத்தில் கம்பநாடர் என்ன கூறுகிறார்னு பார்ப்போம். விஸ்வாமித்திரர் தயரதனை கொண்டாடினார். நாங்கள் கைலாசத்துக்கும் சத்தியலோகத்துக்கும் திருப்பார்கடலுக்கும் இந்திரலோகத்துக்கும் போகிறோம், நம்மை காப்பார்கள் என்று. அவர்களே ஆபத்திலிருந்து எங்களை காக்கவில்லையானாலும் ஓ பொன்மாட மதில் சூழ்ந்த அயோத்தி பட்டணத்துக்கு வருவோம், நீதானே எங்களை காக்கிறாய் என்று கூறி மேற்கொண்டு தான் வந்த காரியத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாடல்கள். திருவவதார படலம் முடிந்து அடுத்து கையடை படலம். வேள்வியை காக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் குரலுற்றார், நான் 6 நாட்கள் ஒரு சிறந்த வேள்வி புரிவதாக இருக்கிறேன். வேள்வி யாகம் யஜ்ஞம், யஜ்ஞம் பண்ணுவதாக இருக்கிறேன். அதை காத்து கொடுத்த வேண்டும். ஆனா அந்த வேள்வியை தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் பல ராட்சசர்கள் வருவார்கள். அதில் முக்கியமாக தாட்டகா என்னும் அரக்கியின் பிள்ளைகள், ஒருத்தன் மாரீச்சன் மற்றொருத்தன் சுபாகு, இவா 2 பேரும் வந்து கெடுக்க போறார்கள். அதிலிருந்து ராமனை அனுப்பி காத்து கொடுப்பாய், என்னால் சண்டை போட முடியாது. நான் எப்ப யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பேனோ சபிக்கவும் கூடாது, கோவிக்க கூடாது, அத்தர சத்திரங்களை எடுக்க கூடாது. ஆகவே என்னால் சண்டையிட முடியாது. உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தனை அனுப்புவை, அவர்கள் வந்து காத்து கொடுக்கட்டும்னு வேண்டுகிறார். தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்னு அடை காம வெகுளி என நிருதர் இடை விலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என. 11வது பாடல் கையடை படலம். செருமுகத்து, சண்டைக்களத்திலே என்னை காத்து கொடு. இதோ யஜ்யம் பண்ணுவதற்கும் போது இடையூறு பண்றதுக்காக இராக்கதர்கள் வருவார்கள், அதிலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன வேணும்னு தசரதன் புருவத்தை உயர்த்தினான். ஏற்கனவே என்ன வேணுமோ கேளும், செய்கிறேன் என்று உறுதியளித்து விட்டான். அதன்படித்துத்தான் விஸ்வாமித்திரர் கேட்கிறார். என்ன கேட்க போறார்? யாகத்தை காப்பாத்தி கொடுக்கணும்னா ஒருவேளை படை வீரர்களை கேட்பார்களோ இல்லவோ, அல்லது யாகம் பண்றதுக்கு பொருளுதவி கேட்க போறாரோ என்னமோ, என்ன கேட்கிறான்னு பார்ப்போம் என்று புருவத்தை உயர்த்தினான். நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என. அவர் அடுத்ததுதான் யமதர்மராஜன் இடி இடித்து பேசுறா போல பேசினார். யமன் தீர்ப்பு கொடுக்கிறார்னு சொன்னா பயந்து நடுங்குவோம் இல்லையோ, அதை போல விஸ்வாமித்திரர் தீர்ப்பு சொல்றார். நின் சிறுவர் 4வரிலும், உன்னுடைய பிள்ளைகள் 4 பேரிலே கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி, அந்த கருப்பு பிள்ளைய அனுப்பிச்சு வைங்கிறார். அவர் பார்த்து அடையாளம் சொல்றார். உன் 4 பிள்ளைகளுக்குள் கரிய பிள்ளையை அனுப்பிவை. நமக்கு தோணும் 2 பிள்ளை கருப்பு பிள்ளை, 2 பிள்ளை சகப்பு பிள்ளை. லக்ஷ்மணனு சத்ருகனு சகப்பு, ராமனும் பரதனும் கருப்பு. அப்ப அந்த சமயத்துல பரதனை கூட கூட்டதா வச்சுக்கலாமன்னா, அவ்விடத்தில் பரதன் இல்லையா இருக்க வேணும். அந்த சபையில அந்த நிமிஷத்துக்கு பரதனும் சத்ருகனும் இல்லையோனுமோ ராமன் இருந்திருப்பார். ராமனை பார்த்துட்டு கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி, இந்த கருப்பு செம்மலை கொடு என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்றான். உயிரையே பறித்து விடக்கூடிய கூற்றம்னா கலி தெய்வம், கூற்றம்னு சொன்னா காலதெய்வம், அதுதான் நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய தெய்வம். அப்ப உயிரை பறிக்கிற காலதேவத்தைய போல இடி இடித்தா போலே சொன்னான். அதை கேண்ட தயரதன் மிகவும் துன்பப்பட்டான். 6 உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயரம் கால வேளான். யான் ஒருத்தனுக்கு உயர்ந்த பொருள் கிடைச்சுட்டு சட்டுன்னு கையிலேந்து தட்டி பறிச்சுட்டா, அதை போல கிடைத்த ராமனை இழக்க வேண்டுமா என்று தயரதன் அஞ்சினான். தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் பனிநீர் கங்கை புடை ஊற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் பூந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பென் பெருவேள்விக்கு எழுக என்றான். ஒரு 5 நிமிஷத்துல சமாதானம் அடைந்தான். 1 நிமிஷம் ஓ கூற்றம் வந்து பேசித்தோ யமன் பேசினானோன்னு ஆடி அமர்ந்தான். அமர்ந்தவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்து பேசுகிறான். கவலைப்பட வேண்டாம், நீர் ஏன் என் பிள்ளையை யாகத்தை காக்க கூப்பிடுகிறீர்? அவனுக்கு அது தெரியாதே. படையூற்றம் இளன், படை சண்டை யுத்த பூமி இவனுக்கு தெரியாது. சிறியன் இவன், இப்பதான் வயசு 12 ஆறுது, இன்னும் யுத்த சாஸ்திரமோ சக்தியோ கிடையாது. பெரியோய் நீரோ பெரியவர், பணி இதுவேல், உமக்கென்ன யாகத்தை காத்து கொடுக்க வேணும் அவ்வளவுதானே, அதுக்கு இவன் தான் வந்து காக்க வேணும்னு என்ன தேவை? அவசியம் இல்லையே, நான் வருகிறேன். பெரியோய்
பனி இதுவேல் பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும். அதுக்கப்புறம் தான் தயரதனுடைய தைரியமான பேச்சு. மற்ற ராட்சசர்கள் வர்றது அல்ல, சடையான் உருத்திரனார் வரட்டும், அல்லது பிரமனே வரட்டும், இந்திரனே வரட்டும், புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பென். இராக்கதர்கள் மட்டுமல்ல, இப்பேற்பட்ட தெய்வங்களே உமக்கு இடையூறு செய்ய வந்தாலும் அந்த இடையூறுக்கு இடையூறாக நான் இருப்பேன்கிறார். அப்படின்னா அவ செய்யக்கூடிய தடங்களை நான் தடங்க வைக்கிறேன், அது இல்லாமல் உம்மை காத்து கொடுப்பன் என்றனன். அடுத்த பாடல் எப்பவும் தமிழ் பாடல்லே முதல் பாடல் முடியறது, அடுத்த பாடல் தொடங்கிறது. இது வேற பாடல் இல்லையோ. என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன் மண்படைத்த முனி இறுதிக்காலம் அன்றென ஆமென இமையோர் அயிர்த்தனர். இன்னும் மேல பாட்டை சொல்லச்சே என்றனன் என்றலும் அடுத்த பாட்டு. ஆனா இந்த பாட்டை எங்க சேர்த்துக்கணும் தெரியுமா? கீழ்ப்பாட்டு 13வது பாட்டு முடியறது. யான் காப்பென் பெருவேள்விக்கு எழுக என்றான் என்றனன் என்றவன் சொல்லி முடித்தான். அந்த வார்த்தையை தசரதன் சொல்லி முடிக்கல. என்றனன் என்றலும் அந்த வார்த்தை விஸ்வாமித்திரர் காதுல பட்டுதோ இல்லையோ, முனிவோடு எழுந்தனன். அதீத கோபம் கொப்பளிக்க, முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கங்கிற மூலியோ அதை போல கோபத்தோட எழுந்தனன். மண் படைத்த முனி இறுதி காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர். என்ன இறுதி காலம் வந்து விட்டதா, உலகம் அழிஞ்சு போட போறதா என்ன இமையவர்கள் ஒருபால் கேட்க, இல்லையே இன்னும் 4 யுகங்கள் முடியவில்லையே, இப்பதானே திரேதாயுகம் நடக்கிறது, அதுக்குள்ளேயா உலகம் முடிய போறது? என்ன விஸ்வாமித்தருடைய கோபம் உலகத்தழிக்கிறா போல எழுந்ததாம். ஆனால வானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். மேல் வெயில் கறந்தது, அங்குமிங்கும் நின்றவும் திரிந்தன. பறவைகள்லாம் பயந்து ஒடுங்கிற்று, விலங்கினங்களெல்லாம் ஒடுங்கின, பாம்புகளெல்லாம் மலைக்குகைக்குள் புகுந்தன. ஆகாயத்தில் ஏதுமில்லாமல் நிச்சலனமாக இருந்தது. மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்ற சென்றன. விஸ்வாமித்திரருடைய புருவம் மேல் நோக்கி உயர்ந்து நெற்றியை தாண்டி பிளந்தது. வந்தது நகையும் சிவந்தன கண் இருண்டன போய் திசைகள் எல்லாம், கண்களெல்லாம் சுருகின, திசைகள் அத்தனை 2 போயின. இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பயந்தார்கள். விஸ்வாமித்தருடைய கோபம் நம்மால் தாங்க முடியாதே என்று சொல்ல போகிறாரோ என்று பார்க்க வசிஷ்டன் உரையால் தயரதன் தெளிவடைதல். விஸ்வாமித்திரருக்கு வந்த கோபம் வசிஷ்டர் பார்க்கிறார். தயரதா தவறு செய்கிறாய், ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்தாய், என்ன வேணுமோ கேள், கொடுக்கிறேன்னு சொன்னாய், அதிலிருந்து நீ மாற்றி நடக்க கூடாது என்று வசிஷ்டர் நல்லதை சொல்றார். பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் ஐய நின் மகர்க்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் என்று எதிர்ந்தது. எனவே தயரதா யோசித்துப்பார், உன் பிள்ளைக்கு இப்பதான் நல்ல காலம் வந்துள்ளது. தசரதனுக்கு புரியல, பிள்ளைக்கு நல்ல காலமா, எனக்கு கெட்ட காலம்னா வந்திருக்கு. ஏன்னா நான் இப்பேற்பட்ட பிள்ளைய பிரியணும்னா எனக்கு தீய காலம், என்ன பிள்ளைக்கு நல்லது? வசிஷ்டர் சொல்றார், பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம் போய் ஆகாயத்திலிருந்து மழை நீர் பொழிகிறது. அது வெள்ளப்பெருக்கெடுத்து கங்கையோ யமுனையோ சரஸ்வதியோ தாமிரபரணியோ காவிரியோ வைகையோ பாலாரோ எதுவாக இருந்தாலும் கடலில் போய் கலக்க வேண்டும். கடலரசன்தான் கணவன், நதிகள் அனைவரும் மனைவிகள். அதே போல உன் பிள்ளை பிறந்தானே, எங்கு சென்று கலக்க வேண்டும் தெரியுமா? சீதையினோட கலந்தாக வேண்டும். ராமன் தனித்திருந்து லாபம் இல்லை, அவன் சீதையோடு சேர்ந்தாத்தான் உலகம் காக்கப்படும், அப்பதான் உலகம் ரட்சிக்கப்படும். ஆனா வெளிப்படையா இதை வசிஷ்டர் சொல்லலை. இப்போ எப்படி மழை பெய்தால் கடலோடு சேர வேண்டுமோ அதே போல் உன் ராமனுக்கு நன்மை வரும் காலம் நெருங்கி விட்டது, தயரதா புரிந்து கொள். ஆனா தசரதன் அதுக்கு மேல கேட்கல. அதுதான் அவனுக்கு இருந்த பக்தி. ஆச்சாரியன் இப்படி சொல்றாரே, நாம இருந்தா சுவாமி அதெல்லாம் கொஞ்சம் என்னதுன்னு சொல்லும், அப்பதான் அனுப்பிச்சு வைக்க முடியும்னு கேட்டானா. அப்படி அவன் என்னமோ வசிஷ்டர் உள்ளத்துல வச்சிருக்கார், விஸ்வாமித்திர தன் திருவுள்ளத்துல கொண்டிருக்கார், நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கும்னு சொல்றார். அவர்கள் அருளாலதான் இந்த பிள்ளையே கிடைத்தது, ஆகவே அவர்கள் அழைத்து போகட்டும்னு முடிவு பண்ணிட்டார். ஐய நின் மகர்க்கு அளவில் விஞ்சை, விஞ்சை வித்தை, உன் மகனுக்கு சிறந்த கல்வி புகட்ட போகிறார், உன் மகனுக்கு பெரும் செல்வத்தை கொடுக்க போகிறாய், வந்து எய்து காலம் என்று எதிர்ந்தது என வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்த நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இயைந்த செய்க என்றான். அதுக்கப்புறம் இந்த பாடல் ரொம்ப ஆச்சரியமான பாடல். இந்த பாடல்ல தயரதன் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அவ்வளவு தூரம் விஸ்வாமித்திரருக்கு பெருமையா? இதே வடமொழியில் வால்மீகி ரொம்ப ஆச்சரியமான சில ஸ்லோகங்கள் வச்சிருக்கார், சேர்த்து பார்ப்போம்.